சிவகங்கையில் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் சங்கத்தினர், நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிலாளர்கள் சங்கத்தினர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். அவற்றை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் பதிவு செய்தனர். இக்கூட்டத்திற்கு சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் ஏற்பாடு செய்திருந்தார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையத்தில் கழக வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் பழனிராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரிகலப்பாடி பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு முறையாக உள்ளதா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டையில் பல்வேறு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரிகலப்பாடி பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதிக்கு நேரில் சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு முறையாக வழங்கப்படுகிறதா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, திமுக அமைச்சர் காந்தி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் 100 கோடி ரூபாய் ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி, அவர் தான் கைத்தறித்துறை அமைச்சர். இந்த இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திலே ஒவ்வொரு வருஷமும் 100 கோடி ஊழல் பண்றார். ஊழல் பண்றதுனால இன்றைக்கு 75% தான் இன்றைக்கு இலவச வேட்டி சேலை வந்திருக்குது. மீதி 25% வரல. கரும்பு 90% தான் வந்திருக்குது. இதையெல்லாம் மக்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். பஜார் வீதியில் உள்ள சிறு குறு வியாபாரிகளுக்கு கழகத்தின் தினசரி நாட்காட்டி மற்றும் மரக்கன்றுகளை அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் வழங்கினார். அப்போது மிகுந்த வரவேற்பு அளித்த மக்களிடம் திமுகவின் அவலங்களை எடுத்துரைத்த எம்எல்ஏ மரகதம் குமரவேல் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் மற்றும் மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் MP சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்ட செய்தியாளர்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், பாமக சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். Taste the Daily.